மத்திய கிழக்கு போரினால் ஏற்படும் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராகுங்கள். வீட்டிலிருந்து பணி முறைமையை ஆராயுங்கள். சவால்களுக்கான மாற்று வழிகளை கண்டறியுங்கள். அமைச்சுக்களின் செயலாளர்கள் நிறுவன தலைவர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் என்பதாக தினக்குரல் பத்திரிகை இன்று பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே போல தமிழன் பத்திரிகையில் அமைச்சு செயலாளர்களோடு ஜனாதிபதி பேச்சுவார்த்தை, அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடு செல்வது குறித்தும் ஆராய்வு என்பதாக தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இந்த செய்தியாகத்தான் அமைந்திருக்கிறது. அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி வழங்க விசேட உயர்மட்ட கலந்துரையாடல், மத்திய கிழக்கு மோதல்களினால் மோதல்களின் பாதிப்புகளை தவிர்க்க முன்னேற்பாடு, சுகாதாரம் கல்வித்துறைகளுக்கு முன்னுரிமை, வீட்டிலிருந்து வேலை செய்வதன் சாத்தியங்கள் குறித்தும் ஆராய்வு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவதை பார்க்கலாம். மத்திய கிழக்கின் போர் சூழலுக்கு மத்தியில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடு செல்வது குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்களோடு ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கின்றார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களின் விடயம் குறித்தும் ஆழமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடல் தொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இந்த துறைகளுக்கு தேவைப்படும் தற்போதைய எரிபொருள் தேவைகளை அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஜனாதிபதிக்கு விளக்கமளித்திருக்கிறார்கள். முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த ஜனாதிபதி சுகாதாரத்துறை போன்றவற்றுக்கு தேவையான அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை சுகாதார ரீதியாக பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே போன்று வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்து மேலும் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் செயலாளர்களுக்கு இதன் போது ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகளை குறித்து முன்கூட்டியே எதிர்வு கூற முடியாது இருக்கிறது. எனவே எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியதன் அவசியமும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. இதற்காக தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறைமை மேலும் முறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தற்போதுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறைமையில் காணப்படும் குறைபாடுகளை மிக விரைவில் திருப்தி அமைத்து அதனை புதுப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தல் வழங்கினார். எதிர்காலத்தில் உருவாகும் புதிய நிலைமைகள் குறித்து தொடர்ச்சியாக கண்காணிப்புடன் அவதானத்தோடும் இருக்க வேண்டும் என்றும் எந்த ஒரு துறையையும் தனியாக முடிவெடுப்பதற்கும் பதிலாக ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சவால்களுக்கு மாற்று வழிகளை கண்டறிந்து செயற்படுத்த வேண்டும் என்றும் இங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம் தனியாக ஒரு விடயத்தை மட்டும் பார்க்காமல் ஒட்டுமொத்த விடயங்களையும் பார்த்து அதனூடாக அதற்கான தீர்வுகளை முன்வைக்கின்ற போது அந்த பிரச்சனையை சமாளிக்கூடியதாக இருக்கும்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல இந்த வீட்டிலிருந்து பணிபுரிவதற்கான ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொரோனா காலப்பகுதியில் இருந்த ஒரு அனுபவம். எனவே அவ்வாறான விடயங்களை குறித்தும் கவனம் எடுத்துமாறும் ஜனாதிபதி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் கோரிக்கை முன்வைத்து இப்போதே வியட்நாம் உள்ளிட்ட பல நாடுகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். உலகின் பல நாடுகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு இருக்க இலங்கையும் தொடர்பான விடயங்களை குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியிருக்கின்றார்.